ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பாரத் சிவில் கேர். நான் உங்கள் இன்ஜினியர் பாரத் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ பில்டிங்கில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். இந்த பில்டிங் ஆல்ரெடி கட்டி 3 வருஷம் ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து மேலே வெதரிங் கோர்ஸ் போகிறதுக்கு பிஃபோராக வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம பிட்மன் பெஸ்ட் பாலி வித்தின் ஹை கிரேட் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் தான் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் இருக்கிற டஸ்ட்டு அண்டு டெத் மாட்டர் தூசி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம பிரேக்கர் மிஷின் வச்சு எல்லாத்தையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். மேலே ஹார்டான அந்த கலவையெல்லாம் ஒட்டிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்து ஆகணும். மேலே வந்து ஃபங்கஸும் க்ரோ இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்க முடியும். வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணதுக்கு முன்னாடி எதுக்கு சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கலாம். எப்பயும் வந்து ஒரு ஹார்டான சர்ஃபேஸ் மேலே நம்ம அடிக்கிற கோட்டிங் நல்லா போயிட்டு பாண்டானால் தான் நமக்கு ஸ்ட்ரென்த்தாக ரொம்ப நாளைக்கு லாங் லாஸ்டிக்காக இருக்கும். ஸோ இடையில இருக்கிற இந்த மாதிரி தூசி, கலவை, பாசி, ஏற்கனவே யூஸ் பண்ண கான்க்ரீட், வேஸ்டேஜ், டபிள்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நடுவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது மேலே அப்ளை பண்ணும்போது ஈஸியாக ஃபீல் ஆகிட்டு வந்துடும். அதோட லைஃப் வந்து அவ்வளோ நாளைக்கு வராது, லீக்கேஜ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் எப்பயுமே வந்து கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு பிஃபோராக வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறோம். ஹார்டான மெட்டீரியல் எல்லாமே உடச்சி க்ளீன் பண்ணது முடிச்சதுக்கப்புறம் ஃபைன் டஸ்ட் வந்து டெரஸில் இருக்கும். ஸோ அதை நம்ம ஏர் ப்ளோயர் மிஷின் வச்சு ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறோம். இந்த க்ளீனிங் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து விட்டமின் பேஸ்ட் பாலியூத்தின் கோட்டிங் 2 கோட் அப்ளிகேஷன் பண்ணுறோம். இது நல்ல ஹை எலாகேஷன் ப்ராப்பர்ட்டி அண்ட் கிராக் விச் கெப்பாபிலிட்டி, ஹை வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் லாங் லாஸ்டிக் ப்ராடக்ட். இந்த கோட்டிங் 2 கோட் அப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே வெதரிங் கோர்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு பில்டிங் லைஃப் லீக்கேஜ் இஷ்யூ இருக்காது. எப்பயும் வந்து நியூ பில்டிங்கில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா டெரஸில் நம்ம கான்க்ரீட்டில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக லாங் லைஃப் வரும். ஃபஸ்ட் கோட் அப்ளை பண்ணி நல்லா ட்ரையிங் ஆனதுக்கப்புறம் இப்போ செகண்ட் கோட் அப்ளிகேஷன் பண்ணுற ப்ராசஸ் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோட் அப்ளை பண்ணி ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சாண்ட் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறோம். இது எதுக்காகனா இதுக்கு மேலே வெதரிங் கோர்ஸ் போடும்போது நல்லா பாண்டிங் கிடைக்கும். இந்த பாலியூத்தின் வந்து நல்லா கிளாஸ் ஃபினிஷ் இருக்கும். அதே போல் ரொம்பவே எலாகேஷன் ப்ளஸ் வந்து ஹார்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வெதரிங் கோர்ஸ் போடும்போது கண்டிப்பாக நல்லா பாண்டிங் கிடைக்கிறதுக்காக நம்ம இந்த செகண்ட் கோட் அப்ளை பண்ணும்போது சாண்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறோம். ஒரு நியூ பில்டிங் கட்டிங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃபிங்காக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அது கண்டிப்பாக உங்கள் பில்டிங்கை வந்து லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே போல் வந்து லீக்கேஜ் வராமல் தடுத்து பில்டிங்கை பாதுகாப்பாக வச்சுக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த வியூவர்ஸ் ஆனவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல் சர்வீஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு வேளை இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.